கள்ளக்குறிச்சி விசசாராய மரணத்திற்கு மூல காரணம் மெத்தனால். இந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, எங்கிருந்து பெறப்பட்டது என்பது தொடர்பான விசாரணை தொடங்கி இருக்கிறது. செய்தியாளர் சதீஷ்மணி கூடுதல் விவரத்தை தொடங்குகிறார். இந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, விசாரணையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன சதீஷ்மணி? கள்ளக்குறிச்சியில் சுமார் 35க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு பலி வாங்கிய மெத்தனால் என்ற அந்த ஒரு எத்தில் ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. இது தொழிற்சாலை, முக்கியமாக மருந்து தொழிற்சாலை மற்றும் பெயிண்ட் மற்றும் வார்னிஷ் தொழிற்சாலையில தான் இதை பயன்படுத்துறாங்க. எனவே இது ரொம்ப கட்டுப்பாடு, இதை எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு தொழிற்சாலையில எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கறத அந்தந்த வட்ட தாசில்தாரோட கண்காணிப்பு இருக்கக்கூடிய ஒரு பொருள். எனவே இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல மெத்தனால் காரணமாக தான் உயிரிழந்திருக்கிறது தெரிய வந்ததுனால எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறது தீவிரமா விசாரணை நடத்திட்டாங்க. ஏற்கனவே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், கடந்த ஆண்டு மரக்காணம் மற்ற அதனை சுற்றியுள்ள பகுதியில் கிட்டத்தட்ட 23 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார்கள். அதுலயும் இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்ததுனாலதான் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அப்போதைய அங்க இருந்து மாவட்ட காவல் தீவிரமாக விசாரணை நடத்தியதுல பூந்தமல்லி உள்ள ஒரு தொழிற்சாலையில இருந்து ஒரு பொறியியல் ஒப்புதலோட இது கொண்டு வர நடத்தியவர்கள் உரிமங்கள் அனைத்துமே பொறியாளர் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில இந்த தற்போது கள்ளக்குறிச்சி அந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை குறித்து தீவிரமாக விசாரணை நடத்துகிறார்கள். முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள்ல இந்த மெத்தனால் பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது. இருந்தாலும் அது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதே போல ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ, கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார், அது மட்டுமல்லாமல் மதுக்கு அமலாக்க பிரிவு போலீசார் ஆகியோரும் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாண்டிச்சேரியில் தான் இது சம்பந்தப்பட்ட மெத்தனால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இருப்பதாக முதல் தகவல் தெரிவிக்கிறது. எனவே அங்கிருந்து வந்திருக்கலாமா அல்லது வேற எந்த வழியாக கொண்டு வந்திருக்கலாம் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். மெத்தனால் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். புதுவையிலிருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டதா அப்படின்ற விசாரணையும் விரிவடைந்திருக்கிறது. அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.